விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு. புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம் ஜூன் 22ஆம் தேதி தொடங்குகிறது. முதல்வர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு விநியோகம். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரரை நேரில் அழைத்து பாராட்டிய முதல்வர் விஜய். ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதல்வர் விஜய். திருவள்ளூர் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 3 வயது குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம். பீகாரைச் சேர்ந்த பிபின் மஞ்சி என்பவர் கைது. வடமாநில தொழிலாளர்களை வெளியேற்றக் கோரி கும்மிடிப்பூண்டி அருகே சாலையில் திரண்ட பெண்கள். பாலியல் குற்றவாளிகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆவேசம். உடற்கூராய்வுக்கு பின்னர் குடும்பத்தாரிடம் குழந்தையின் உடல் ஒப்படைப்பு. அதிகமான காயங்கள், அதீத இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழப்பு நேர்ந்ததாக ஸ்டான்லி மருத்துவமனையின் டீன் பேட்டி. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் கைது. பீகாரைச் சேர்ந்த 43 வயதான ஜெய் சாந்த் என்பவரை கைது செய்தது காவல்துறை. வடக்கே நடந்ததாக செய்திகளில் படித்த குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ளது. சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். உங்கள் 6 மாத ட்ரையல் பீரியட் முடியும் வரை எத்தனை பெண்கள், சிறுமிகள் உயிரை இழக்க வேண்டும்? அதிகாரிகளை நியமித்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும் என டயலாக் பேசிய முதல்வரே, இதுதான் மாற்றமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஆட்சி அமைத்து 1 மாதத்துக்கு மேலாகியும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீரவில்லை. உறுதியான நடவடிக்கைகள் இருந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது ஏன் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. தமிழ்நாட்டில் 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள். பதில் சொல்லுங்கள் ப்ரோ என முதல்வர் விஜய்க்கு கேள்வி எழுப்பிய நயினார் நாகேந்திரன். இந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள், 15 போக்சோ குற்றங்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ. திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை மேம்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டது காவல்துறை. போதை கொடுமைகளால் நிகழும் கொடூர குற்றங்களை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி சாடல். தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டி தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல்.
தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களில் வட மாநிலத்தவர் தொடர்பு அதிகரித்துள்ளது. பணிக்காக தமிழகம் வருவோரின் விவரங்களை முறைப்படுத்தி கண்காணிக்க தமிழக அரசுக்கு வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. பூந்தமல்லியில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதை விட குதிரை பேரத்தில்தான் தாவேக அரசு கவனம் என சாடல். உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும் கேள்வி கேட்பதை குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக சாடிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க விவகாரத்தில் சபாநாயகர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார். 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்றதற்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். தமிழ் மாநில காங்கிரசில் இருந்து விலகினார் கட்சியின் பொதுச் செயலர் யுவராஜா. தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு தமிழ் மாநில காங்கிரசில் இருந்து விலகுவதாக ஜி.கே. வாசனுக்கு யுவராஜா கடிதம். 25 ஆண்டுகளாக தாம் ஆற்றிய கட்சிப் பணிகளை பொக்கிஷமாக கருதுவதாகவும் நிகழ்ச்சி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் இயற்கை வளங்களும் மீனவர்களின் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கும். இந்த திட்டத்தை புதிதாக பதவியேற்றுள்ள அரசு உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்று திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். பரங்கிப்பேட்டை கடற்பகுதியில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் திட்டங்களுக்கு விண்ணப்பித்துள்ளது கண்டனத்துக்குரியது. தனியார் பெரு நிறுவனங்களின் நலனுக்காக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் திட்டம் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். தமிழ்நாட்டில் தொடர் மின்தடைக்கு போதிய பணியாளர்களை நியமிக்காததே காரணம். கம்யூனிஸ்ட் கட்சியின் மின்வாரிய தொழிற்சங்கமான தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அறிக்கை. கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தனிப்பிரிவுக்கான புகார் பெட்டி அகற்றம். அனைவருக்கும் அனுமதி இல்லை என்ற மாற்றம் திரும்பப் பெறப்பட்டு மீண்டும் பழைய நடைமுறை அமல். மூடப்பட்ட 717 டாஸ்மாக் மதுக்கடைகளின் பட்டியலை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 290 கடைகள் மூடல். முதல்வர் விஜய் சங்கீதா இடையிலான விவாகரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இருவரும் ஆஜராகாத நிலையில் வழக்கை ஒத்திவைத்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிபதி சுஜாதா உத்தரவு. தென்மேற்கு பருவமழை பொழிவு இயல்பை விட 28% குறைவு. அடுத்த சில மாதங்களுக்கு இதே நிலை நீடித்தால் உணவு தானிய விளைச்சல் கடுமையாக குறையும் அபாயம். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை உயரக்கூடும் என்ற அறிவிப்பு. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 1 வாரத்துக்கு மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று அறிவிப்பு. தேனி மாவட்டத்தில் நாளை இடி மின்னலோடு கனமழைக்கு வாய்ப்பு. நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றோடு கனமழை. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் அதிகரிப்பு. கடந்த 3 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 4560 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரி கலால் துறையில் கோடிக்கணக்கில் ஊழல் நடைபெறுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஊழல் குறைந்து மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பேட்டி. அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டம் கேரளத்திலும் தொடக்கம். திட்டத்தை தொடங்கி வைத்து பேருந்தில் பயணித்த முதல்வர் வி.டி. சதீஷன். கேரளத்தில் முதல்வர் வி.டி. சதீஷன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தலையில் பாயாசம் கொட்டப்பட்ட சம்பவம். அமைச்சர் பிந்து கிருஷ்ணா தலையில் பின்னால் நின்ற பெண் எதிர்பாராத விதமாக ஊற்றியதால் பரபரப்பு. டெல்லி அருகில் உள்ள நொய்டா விமான நிலையத்தில் வணிக ரீதியிலான விமான போக்குவரத்து தொடங்கியது. விமான நிலையம் அமைக்க நிலம் கொடுத்த விவசாயிகள் முதல் விமானத்தில் பயணம். அயோத்தி ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக வந்த பணம் கையாடல் செய்யப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சை. சிபிஐ விசாரிக்க கோரி அனுப் பிரகாஷ் அவஸ்தி என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு. இந்திய ராணுவத்தின் சீருடைகளில் மாற்றம் கொண்டு வருவதற்காக அரசு அறிவிப்பு. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க கால நடைமுறைகளை கைவிடும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நடவடிக்கை. உத்தராகண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோவிலில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வழிபாடு. ஆரத்தி எடுத்து வழிபட்ட முகேஷ் அம்பானி. நார்வே பட்டத்து இளவரசர் மகனுக்கு 4 ஆண்டு சிறை. பாலியல் புகாரில் நீதிமன்றம் நடவடிக்கை. இலங்கையில் ஒரே நேரத்தில் 5000 கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை. கொழும்புவில் உள்ள காளி முகத்திடலில் நடைபெற்ற நிகழ்வுக்கு கின்னஸ் அங்கீகாரம். சீனாவில் பல்வேறு நகரங்களில் தொடங்கியது டிராகன் படகு பந்தயம். மின்னல் வேகத்தில் துடுப்பு போட்டு சென்ற வீரர்கள். ஸ்லோவாக்கியா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. ஸ்லோவாக்கிய மக்கள் பாடிய வந்தே மாதரம் பாடலை ரசித்து கேட்ட பிரதமர் மோடி. தமிழக அமைச்சர்களுடன் ராகுல் காந்தியை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியாக தேர்வான நிலையில் திருக்குறள், குறுந்தொகை உள்ளிட்ட நூல்களை வழங்கி வாழ்த்து பெற்றார். ஈரானுடன் வரும் 19ஆம் தேதி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்கவும் ஈரான் ஒப்புக்கொண்டதாக தகவல். போர்
நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதை ஈரானும் உறுதி செய்தது. அனைத்து முனைகளிலும் போர் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்படுவதாக ஈரான் உயர் பாதுகாப்பு கவுன்சில் அறிவிப்பு. போர் முடிவுக்கு வருவதால் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக சரிவு. பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ் விலை பழைய அளவுக்கு குறையுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பு. அமெரிக்கா ஈரான் மேற்கொள்ள உள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்று இஸ்ரேல் திட்டவட்டம். லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக தகவல். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதற்கு பிரதமர் மோடி வரவேற்பு. சில ஆயிரம் உயிர்களை பலிவாங்கியதோடு பெரும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்திய போர் என கருத்து. மே மாதத்தில் சில்லறை விலை பணவீக்கத்தை தொடர்ந்து மொத்த விலை பணவீக்கமும் கணிசமாக அதிகரிப்பு. விலைவாசி உயர்வை உறுதி செய்யும் மத்திய அரசின் புள்ளி விவரம். திரிணாமுல் எம்பிக்கள் இணைந்ததால் ஒரே நாளில் நாட்டின் கவனத்தை ஈர்த்த தேசியவாத குடிமக்கள் கட்சி. திரிபுராவில் 2023 தேர்தலில் சில இடங்களில் மட்டுமே போட்டியிட்டிருந்த கட்சி ஒரே நாளில் பிரபலமான அரசியல் அதிசயம். இருபது உறுப்பினர்களுடன் மக்களவையில் 5வது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் தேசியவாத குடிமக்கள் கட்சி. பாஜக, காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுகவுக்கு அடுத்து அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக மாறியது. அதிருப்தி எம்பிக்கள் அறியப்படாத கட்சியில் இணைந்தது கேலிக்கூத்து என்றும் இதன் பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. மக்கள் ஆதரவு மம்தா பானர்ஜிக்கே இருப்பதாகவும் அறிக்கை. திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் பானர்ஜியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. ஆசிரியர் தேர்வு முறைகேடு வழக்கில் நடவடிக்கை. ராஜஸ்தான் மாநிலம் சுரு பகுதியில் புழுதி புயல். சூறாவளி காற்றின் விளைவாக ஊரையே சூழ்ந்த புழுதி மண்டலம். தொழில்நுட்ப கோளாறால் நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்வதில் சிக்கல். 4 லட்சம் மாணவர்கள் மட்டுமே பதிவிறக்கம் செய்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை தகவல். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வின் வினாத்தாள் கசிவு விவகாரம். பீகாரில் 4 பேரை கைது செய்து மாநில காவல்துறை நடவடிக்கை. பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்த பிரிட்டனிலும் தடை. பெற்றோர் வரவேற்பு. ஆஸ்திரேலியா, கனடா, பிரேசில், இந்தோனேஷியா போன்ற நாடுகளை தொடர்ந்து பிரிட்டனும் நடவடிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அதிரடி காட்டிய ஸ்வீடன் அணி. டுனீஷியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 5-1 என்ற கோல் கணக்கில் அசத்தல் வெற்றி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்துவதையொட்டி மெக்சிகோவில் ஊர்வலமாக சென்ற மக்கள் தங்கள் நாட்டு கலை கலாச்சாரத்தை உலக மக்களுக்கு விளக்கும் வகையில் ஊர்வலம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நியூசிலாந்தோடு நாளை மோதுகிறது ஈரான். அமெரிக்க மண்ணில் ஈரான் விளையாடுவதால் பெரும் எதிர்பார்ப்பு. விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.